ஹாய் வீவர்ஸ், வாங்க ஈவினிங் ஒரு நல்ல சூப்பரான ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ணலாங்க. அதுக்கு வந்து நான் வனஸ்பதி இது எடுத்திருக்கேங்க, கோல்ட் வின்னரோட சின்ன பேக்கெட் எடுத்துருக்கிறேன் 100 இதை நம்ம ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயிலையும் பண்ணலாம், நான் இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா சூடாகிடட்டும், கரைஞ்சிரட்டும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். என்னென்னா இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பண்ணி நம்ம ஆற வச்சிடணும். இப்போ இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். டக்குன்னு கிண்டிடணும், கட்டிப்படாமல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கரைஞ்சி நல்லா வரணும். நல்லா அப்படியே திரண்டு வந்தோடனே அப்படியே அல்வா மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாச்சுன்னா ரொம்ப ஆறணுன்னா ரொம்ப கட்டியாயிரும். இப்படியே நம்ம ஆஃப் பண்ணி இதிலே வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இது வந்து நான் 1/4 கிலோ மைதா நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு தான் எடுத்துருக்கேன், ரொம்ப மாவு தேவையில்லை இதுக்கு. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சிடணும். பிணைஞ்சி ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நம்ம ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாவு நல்லா தேய்ச்சிக்கலாம் நைஸாக. கொஞ்சம் கீழே மாவு தூக்கிக்கலாம் நல்லா. இந்த மாதிரி பெரிய இடத்துல போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் இது நல்லா தேய்க்க முடியும். நம்ம இந்த சப்பாத்தி கல் இதில் கட்டையெல்லாம் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபுல் மாவையும் சேர்த்துடலாம் அப்படியே. இப்போ பாருங்கள், நான் கீழே போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸாக அப்படியே நைஸாக தேய்ச்சிக்கலாங்க. இப்படி லென்த்து வச்சு இப்படி தேய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டால்டா இது செஞ்சு வச்சேன் பார்த்தீங்களா, எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக நம்ம இதில் தடவி விட்டுருவோம். இப்படி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா இங்கே சரியாயிடும். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தடவிருக்கேன், பாதிக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா நீங்கள் இப்படி இழுத்தெடுத்து சுருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதோடு நிறுத்திட்டு இப்போ இதை இங்கே எடுத்துட்டு திரும்ப நம்ம இது தேய்ச்சிக்கலாம். இந்த மிச்சம் உள்ளதே நம்ம இப்படி எல்லாத்தையும் எடுத்து தடவிடலாங்க. மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் நல்லா இழுத்து இப்படி சுருட்டிடுங்க. எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா உருட்டிக்கோங்க. எடுத்த மாவுக்கு இவ்வளோ வந்துட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது அடுத்து நெக்ஸ்ட் சின்ன வேலை தான். இப்போ கட் பண்ணதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாளாக வெட்டிடலாம், அவ்வளோதாங்க. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு
பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு, இதில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கலாம். 4 பீஸே கணக்காக இருக்கும். ஏன்னா இந்த எண்ணெய் நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ண தூக்கி தான் கொட்டணும் கீழே. இப்போ மறுபக்கம் திருப்பி போடலாம். பாருங்கள், அது லேயராக வரும், பப்ஸு மாதிரி வரும். ஆனால் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா இது மேலே நம்ம சுகர் சிரப் சேர்க்கணும். அப்போ நீங்கள் சுகர் சிரப் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே சாஃப்டாயிரும், ரொம்ப வேகலைன்னா. அதனால் நல்லா கிறிஸ்பாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். வெந்தது மட்டும் எடுக்கலாம், மற்ற இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல லேயர் மாதிரி வரும். இது இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இதையும் எடுத்துடலாங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயே ஒரு மாதிரி கலராக ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம மாவு போட்டு தேய்க்கிறோம் இல்லைங்களா, அதனால தான். இப்போ அதே மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. ஏன்னா டால்டா, மைதா அந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்போயாச்சும் ஒரு நாள் தான் சாப்பிட்ணும். அடிக்கடி சாப்பிட்டோம்னா அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடம்புல ஏதாச்சும் ஒரு வியாதி வந்துடும். இதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணுங்க. அதுக்கு ஒரு சின்ன கப்பில் 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது கொஞ்சம் நல்லா ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்தால் போதும், ரொம்ப இந்த பாகு பக்கம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டு கீழே வச்சுருங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் பொரிக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருந்தேன், நிறைய எண்ணெய் வடிஞ்சிருந்தது. இப்போ இதையும் அதே மாதிரி தான் நான் தட்டு வச்சுருக்கிறேன். மேலே இப்படியே நம்ம ஊற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி ஊற்றிடுங்க. எல்லாருக்கும் படுற மாதிரி, எல்லா பீஸ்க்கும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப தேவையில்லை, இது கரெக்டாக இறங்கிடும் கீழே. மிச்சம் அப்படியே நம்ம ஆட்டிட்டு அதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும், நல்லா வடிஞ்சும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லி. சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.